ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, ஈடுபாடு ஒன்றே வெற்றி தரும். ஒரு டீ கடைக்காரங்கிட்ட ஒரு மல்யுத்த வீரன் எப்போதுமே டீ அருந்துவான். ஒரு முறை டீ கடைக்காரனுக்கும் மல்யுத்த வீரனுக்கும் தகராறு வந்துருச்சு. கோபம் கொண்ட மல்யுத்த வீரன் டீ கடைக்காரனை மல்யுத்த சண்டைக்கு அழைத்தான். அவர்கள் இனத்தில் மல்யுத்த சண்டைக்கு ஒருவன் அழைச்சா நிச்சயமா ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டா அது பெரிய அவமானம் அப்படின்னு கருதப்படும். எனவே டீ கடைக்காரனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா இதுல எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு பயந்தான். அறிவுரை வேண்டி ஒரு ஜென் துறவியை போய் பார்த்தான். அவனது கதையை முழுவதுமே கேட்ட அவரு, சண்டைக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. 30 நாட்கள் அப்படின்னு சொன்னான் அவன். இப்போது நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டாரு அவரு. டீ ஆற்றுகிறேன் அப்படின்னு சொன்னான் அவன். அதை தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்னாரு அந்த ஜென் குரு. ஒரு வாரம் கழித்து வந்தான் அந்த டீ கடைக்காரன். எனக்கு பயம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பினா அந்த டீ கடைக்காரன். இன்னும் ஈடுபாடோடு இன்னும் வேகமாய் டீ ஆற்று அப்படின்னு சொன்னாரு அந்த ஜென் துறவி. தன் பயம் எல்லாமே வேகமாக மாற்றி வெறித்தனமாக டீ ஆற்றினான். 2 வாரம் ஆனது. அப்போது அதே அறிவுரை. போட்டி நாள் அருகில் வந்து விட்டது. டீ கடைக்காரன் நடுக்கத்தோடு ஜென்துறவி கிட்ட, நான் என்னதான் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஜென்துறவி சொன்னாரு, போட்டிக்கு முன் ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு நீ அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு துறவி. மல்யுத்த வீரன் குறிப்பிட்ட நாளன்று வந்து விட்டான். வா, முதல்ல டீயை சாப்பிடு அப்படின்னு சொன்னான் அந்த கடைக்காரன். சரி அப்படின்னு அமர்ந்தான் அந்த மல்யுத்த வீரன். அவனது டீ ஆற்றும் வேகம் கண்டு மிரண்டு போய்விட்டான் அந்த மல்யுத்த வீரன். இதற்கு முன்பு அவன் டீ ஆற்றுவதை பார்த்திருக்கிறான். இப்போது என்ன ஒரு வேகம்! ஒரு சாதாரண டீ ஆற்றும் விஷயத்திலேயே இவ்வளவு முன்னேற்றம் அப்படின்னா போட்டிக்கு எந்த அளவு இவன் தயார் செய்திருப்பான் அப்படின்னு அவன் பயந்த வண்ணமே அங்கிருந்து சென்று விட்டான். ஈடுபாடு ஒன்றே வெற்றி தரும். போட்டிகள் இல்லை என்றாலும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் செய்யும் செயல்பாடுகள் தான் நம்மோட வெற்றியை தீர்மானிக்குது. அது மட்டும் இல்லை, ஈடுபாட்டோட ஒரு விஷயம் நாம செய்யும் பொழுது அதுல 100% நாம வெற்றி அடைவோம். ஆனா ஈடுபாடு இல்லாம எந்த காரியம் செய்தாலும் சரி, அது நிச்சயமாக வெற்றி தராது. அப்படிங்கிறதுக்கு இந்த டீ கடைக்காரரோட கதை உங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்திருக்கும். நாம எந்த வேலையை செய்தாலும் சரி, அதுல முழுமையாக நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போது அதில் உள்ள கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஈடுபாடோடு நம்ம செய்யும் வேலை எதுவா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நமக்கு வெற்றி தரும். அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம உணர்ந்து கொள்வது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.